இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ககன், ஏன் கார் முன்னாடி உன் காரை இப்படி குடுக்க வச்சிருக்கே? இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள். பூமி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். என் பூமி எங்க? உனக்கு என்ன மர கழண்டுச்சா? அரெஸ்ட் ஆனவங்க எங்க இருப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வருவாங்க. என்ன இந்த சின்ன காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? கிளம்பு, போய் எங்கயாவது தேடிக்கோ. கரெக்ட், நீ சொன்னதும் கரெக்ட் தான். அரெஸ்ட் ஆனவங்களா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லனா கோர்ட்லயோ தானே இருப்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் வீட்டுக்கு போதை மருந்து எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா அது எப்படி எனக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நீதான் அந்த போதை மருந்து பிசினஸ் பண்றேன்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீ இல்ல நான் தான் பண்ணேன்னு பூமி அரெஸ்ட் ஆயிட்டா. யாருக்கு தெரியும் உங்க வீட்டுக்கு நீ தான் எடுத்துட்டு வந்தியா இல்ல அந்த பூமி தான் எடுத்துட்டு வந்தாளான்னு? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, இந்த மாதிரி லூசுத்தனமா கேள்வி கேட்கதான் இந்த டைம்ல வண்டியை நிறுத்தி வச்சிருக்கியா? ப்ளீஸ், நீ முதல்ல வண்டி எடு. வண்டி எடு. அபூர்வா, இங்க பாரு, இன்னொரு வாட்டி உங்ககிட்ட நான் மரியாதையா கேட்கிறேன். என் வீட்டுக்கு போதை மருந்து எப்படி வந்துச்சு? திரும்ப திரும்ப நீ எந்த நோக்கத்துல கேக்குறேனே புரியலையே. பூமி வீட்டை சுத்தி காட்டும் போது நாங்களே இந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்துட்டு அதுல போதை பொருளை வச்சுட்டோம்னு சொல்ல வரியா? எக்ஸாக்ட்லி. ஓ, அதுல இருந்த டைமண்ட் நெக்லஸ் சுட்டுட்டு அதுல நீங்க போதை மருந்து வச்சிருக்கீங்க. பொய்த்த மாதிரி பேசாத ககன். என் சித்தி ஏதோ லூசுத்தனமா வளர்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் புடிச்சுக்கிட்டு தேவையில்லாம என் மேல பழி சுமத்துன? நோ. சரி, நான் இங்க இருந்து மரியாதையோட போக போறேனா இல்லனா மரியாதை இல்லாம போக போறேனான்றது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இன்னொரு தடவை கேக்குறேன், என் பூமி எங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்க. அவ ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா, நீ போய் தேடிக்கோ. இப்ப எங்களை ஆள விடு. அப்ப இப்போ ஒரு உண்மையை சொல்ற, கேட்டுக்கோ. போதை மருந்து வச்சது நீ. போலீஸ்காரங்க வேஷத்துல பூமியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது அந்த சூர்யாவோட ஆளுங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பூமியை கிட்னாப் பண்ணிருக்கீங்க. தம்பிக்கிட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குதுமா. அவன் சொல்ற இன்ஃபர்மேஷன் உண்மைதானே? நீயே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறியா? இங்க பாரு மிஸ்டர் ககன், உனக்கு என்ன தோணுதோ அப்படியே நினைச்சுக்கோ. வேணும்னா போய் கோர்ட்ல கேஸ் போட்டுக்கோ, இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. அவ்வளவுதான், அங்க பாத்துக்கலாம். ஆமா, இந்த அப்புறவானா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆக்சுவலா நான் பெருசா எதுவும் நினைக்கல அபூர்வா. சொந்த மருமகனையே கொலை பண்ண கேடு கெட்டவதான் நீ நினைக்கிட்டேன்.